கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி ஜெப ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகம் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால, காலம் சமீபமா இருக்கிறபடியினால, இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வருகிறபடியினால, இயேசு கிறிஸ்துவானர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு இருக்கிறபடியினால, உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து ஒருவரும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அநேக இடங்களில் வெள்ளங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்களும் காணப்படுகிறது. நாம் கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம். இவைகள்லாம் அறிந்திருந்தும் நாம் தேவ குமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் இருக்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஜெபத்தோடு விழித்திருக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அன்பின் செய்தியை இந்த நாளில் கொடுக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த அந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறார் ராஜா. இதோ நாங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு, ஒருவரும் மோசம் போகாதபடிக்கு, அப்பா நாங்கள் விழிப்பா இருக்கும்படிக்கு, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு இவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் இந்த நாளில் அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற அப்பா அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.